அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12 ராசிக்காரர்கள். நிறைய பேர் கேக்குறாங்க, குருஜி நான் என்ன தொழில் செய்யறதுன்னு எனக்கே தெரியல, நான் எந்த தொழில் செஞ்சாலும் அது எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இதான் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன், ஆனா அதுல இருந்து எனக்கு லாபமே வரல. எனக்கு என்ன காரணம்னே தெரியல. நான் வந்து ஒரு நாள் கூட தூங்குறது இல்ல, நான் வந்து 24 ஹவர்ஸும் நான் வந்து போக்கஸ்டாவே இருக்கேன், ஆனா கூட நான் ஜெயிக்க மாட்டேங்கிறேன். என்ன காரணம்? நல்லா புரிஞ்சுக்கங்க சார். 24 ஹவர்ஸும் போக்கஸ்டாவே இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எந்த தொழில் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு லாபம் தரலையோ அது உங்களுக்கான தொழில் இல்லை. உங்களுக்கான தொழில் இல்லை. எந்த தொழில் உங்களுக்கு லாபம் தரவில்லையோ அது உங்களுக்கான தொழில் இல்லை. ₹1 போடுறீங்கன்னா ₹1 வரணும், அப்பதான் அது உங்களுக்கான தொழில். நான் ₹2 போடுறேன் சார், ₹10 லாஸ் ஆகுது சார் அப்படின்னா அது உங்களுக்கான தொழில் இல்லை, அது வேற யாரோ பண்ண வேண்டிய தொழில். சோ இந்த 12 ராசிக்காரர்களும் சிம்பிளா கான்செப்டுக்குள்ள வந்துடுறேன். என்ன தொழில் செஞ்சா முன்னுக்கு வரலாம், நான் இதை செஞ்சா போதும் சார் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். 10 குடையவன் சனி என்பதால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கிழங்குகள், பெட்ரோலியம், தண்ணீர், அதே மாதிரி வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் போன்றவற்றை செய்யலாம் மேஷராசி. ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கும் இதேதான், சனிதான் 10 குடையவன் என்பதால் இரும்பு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். உடைந்து போன இரும்பு, வீணா போனதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தேய்மானம் உள்ளது, அது வேண்டான்னு தூக்கி போட்ட ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த ஏற்றவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி ஷார்ப்பான டூல்ஸ் பண்றதுலாம் ரிஷபராசிக்காரர்கள், ஒரு சிசில் பண்றது, ஒரு பார் பண்றது, இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 குடையவன் குருங்கிறதுனால பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது யாருக்காவது லோன் எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு சிபில் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணி ஓடாத ஒரு கம்பெனியா இருக்கும் அதுக்கு லோன் வாங்கி தரது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் செய்யலாம். 10 குடையவன் குரு என்பதால் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதே மாதிரி வந்து டுட்டோரியல் காலேஜஸ், அது மாதிரியான ப்ரீகேஜி சொல்லித்தர்ற விஷயங்கள், தியானம், மெடிடேஷன், இந்த மனதை ஒருநிலைப்படுத்துற என் மனைவி கூட சொல்லுவா, அது என்ன ஹத் யோகா போன்ற விஷயங்கள் எல்லாம் அது ஒரு துணி மாதிரி, ஒரு தூளி மாதிரி கட்டியிருக்காங்க, அதுல படுத்துட்டு அப்படி யோகா வித்தியாசமாலாம் வந்திருக்கு. நிறைய படிக்கிறாங்க, நிறைய கத்துக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி புதுமையான இன்னோவேஷன்ஸ் யோகாலேயே வித்தியாசமான விஷயம். அப்படி நீங்க போனீங்கன்னா நல்லா வருவீங்க. அடுத்து கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10 குடையவன் செவ்வாய் என்பதால் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கல்லு, மண்ணு, ஜல்லி இதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு மாபெரும் வெற்றி. அதாவது வந்து பில்டிங் கட்டி கொடுக்கறது, நீங்க கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது, எல்லா தொழிலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஷார்ப்பான விஷயங்கள், ஆயுதங்கள், அதாவது வந்து ஆபரேஷனல் சர்ஜரிக்கல், அந்த பிளேடு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா படாப்பட் எடுத்தோடனே உங்களுக்கு செவ்வாதான் எல்லாம். ஸோ செவ்வானா உங்களுக்கு வந்து என்னன்னா பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிளட் கண்டுபிடிக்கிற லேபு, அந்த பிளட் குரூப்புக்கு அப்புறம் இந்த ஹெச்பி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த லேப் இருக்கும் இல்லையா, அதை நீங்க பண்ணலாம். பிளட் ரிலேட்டடான சுகர் மிஷின், சுகருக்கான மிஷின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிபி மிஷின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் சொல்லிட்டேன். பெரிய லேண்ட் வாங்கி சின்ன லே அவுட்டா போட்டு விற்கிறது. கடகராசி கடகலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் கைவந்த கலை. அடுத்து சிம்மராசி சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன தொழில்னா மீடியா விட்டா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க ஒரு முகம். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாம் பாருங்க, பெரும்பாலும் இவர்கள் வந்து ராஜா வந்து என்ன பண்ணுவார், போர் அப்படிம்பாரு. வேற என்ன ஏதாவது பண்ணுவாரா? ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரு. சேனாதிபதி சண்டை போடுவார், அதுக்கப்புறமா அங்க வீரர்கள் எல்லாம் போவாங்க, அவர் அப்படின்னு பாத்துட்டு இருப்பார். ராஜாவோட வேலை என்ன அப்படின்னா இதெல்லாம். சோ அப்படி சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் முகம், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, லீடர்ஷிப், அதெல்லாம் தான். 3 10 குடையவன் சுக்கிரன். அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். என்னது? பெண்களுடைய ஆடை அணிகலன்கள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், அதே மாதிரி வந்து அவர்கள் போடக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த டம்பப்பையில இருந்து எடுத்துக்கோங்க, ஹேண்ட் பேக்ல இருந்து ஆரம்பிச்சு, வளையல்ல இருந்து ஆரம்பிச்சு, செயின்ல இருந்து ஆரம்பிச்சு, எல்லாமே பெண்கள் அழகுபடுத்தும் விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் வந்து சிம்ம லக்னம், சிம்மராசிக்காரர்கள் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் பக்கம் போவே கூடாது சிம்ம லக்னத்துக்காரர்கள். அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா படம் எடுக்கலாம், யூடியூப், மூவி, ஒலி உங்களை காப்பாற்றும்.
இதுதான் காப்பாற்ற, வேற எதுவும் காப்பாற்றாது. உங்களுக்கும் லேண்டுக்கும் 5 பைசாவுக்கு சம்பந்தம் இல்லை. சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் லேண்டு வாங்க விட்டீங்கன்னா நஷ்டம் தான் பட்டு வருவாங்க. இவங்களுக்கும் லேண்டுக்கும் ராசியே கிடையாது. ஏன்னா 4 கூடையவன் பாதகாதிபதி. அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் கன்னியா லக்னத்துக்காரர்கள் 10 கூடையவன் புதன் என்பதால் மருத்துவ சம்பந்தப்பட்ட கிளினிக் வைக்கிறவங்க, பார்மா வைக்கிறவங்க, மாத்திரை ஹோல்சேல் வாங்கி ரீட்டைல் விற்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த கன்னி ராசிக்காரர்கள் தான். புதன் என்பதால் விவசாயம் பார்க்கிறவங்களும் இவங்க தான், பச்சை விவசாயம். ஸோ இவர்கள் வந்து இந்த பிளான்ட்ஸ் சொல்றாங்கல்ல, பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான பிளான்ட்ஸு, ஹைபிரிடான காய்கறிகள், அதே மாதிரி வந்து பறவைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பறவைகளை வாங்கி அது ஒரு கூண்டு மாதிரி போட்டு அது இனப்பெருக்கம் பண்ண வச்சு அதோடைய குஞ்சுகளை விற்கிறது போன்ற பிஸ்னஸ் எல்லாம் இவர்களுக்கு நல்லா வரும். பெரும்பாலும் நீங்க வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் 10 கூடையவன் என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும். நீர், உணவுப் பொருட்கள். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடலாம். சாப்பாடு, லாட்ஜ், ஓயோன்னு சொல்லக்கூடியது, சிம்பிளான லாட்ஜ் வேற, இது வேற, ஹோட்டல் வேற. ஹோட்டல்லாம் நீங்க தங்குறதா இருந்தா ஒரு பிராண்டடா ஒரு, ஆனா லாட்ஜுங்கிறது ஒரு சாதாரண ஏழை எளியவர்கள் தங்குறது லாட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓயோ பிஸ்னஸ் உங்களுக்கு வரும். சந்திரனாலே லாட்ஜ். சந்திரன்னா மனோகாரகன், சைக்கலாஜிக்கல் ரீதியான த்ரில்லர் படங்கள், அமானுஷ கதைகள், இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டா வரும். நாவல் எழுதுறவங்க, படம் எடுக்கிறவங்க. அதே மாதிரி 10 கூடையவன் சந்திரனா நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை பிசினஸும், இது நீர், பால், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அது எண்ணெய், திரவங்கள் எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வரும். துளாராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா மீடியா வரவே வராது. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே, இந்த சலூன் கடை, ஃபேஷன் கடை வரவே வராது. அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் 10 கூடையவன் சூரியன். ஸோ 10 கூடையவன் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொழிலாக அமையும். அது என்ன சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா எலும்பு, மூளை, இருதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவ கருவிகள் நீங்க பண்ணலாம். எலும்பு, மூளை, இருதயம். சார் இது என்ன சார் பயமுறுத்துற மாதிரியே இருக்கு, நாங்க என்ன டாக்டருக்கு படிக்கிறோமா இல்ல ராசி பலன் பாக்குறோமா அப்படின்னா நாங்க அப்படி கிடையாது. ஹிருதயத்துக்கு பலமானது என்ன? ட்ரெட்மில் வந்து ஓடனா ஹிருதயம் நல்லா இருக்குமா, அப்படி புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ ட்ரெட்மில் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம், சைக்கிளிங் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம், சைக்கிள் பண்ணலாம், சைக்கிள் வாங்கி விற்கலாம். இருதயத்துக்கு நல்லதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி மூளைக்கு நல்லது இது புத்தகங்கள். ஸோ புத்தக கடைலாம் வைக்கலாம், இதெல்லாம். ஸோ பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியனுடைய அனுகிரகம் பெற்றதால் சோலாரில் இயங்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வரும். ஆனா அவங்களுக்கு அது, அவங்க ஒரு விருச்சிக ராசி கூட எனக்கு தெரிஞ்சவங்க சோலாரை தொட்டதே கிடையாது. ஆனா சோலாரை தொட்டவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான மாற்று எரிசக்திகள் எல்பிஜி, சிஎன்ஜி, மாற்று எரிசக்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும், டிஃபால்ட்டா வரும். உங்களுடைய கணவர் ராஜா இல்லையா, சூரியன்னா ராஜாவே உங்களுக்கு 10 கூடையவருங்கிறதுனால ஒரு பங்கே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு லேண்ட் வாங்க போனா ஒரு பெரிய சமஸ்தானமே கிடைச்சிரும். அந்த மாதிரி உங்களுடைய கிஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன மிட்டாய் தானே வேணும், மிட்டாய் ஃபேக்டரி எடுத்துக்கோ, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் 10 கூடையவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சூரிய ஒளியில் உண்டாகக்கூடிய விஷயங்கள், சோலாரு, விவசாயம் போன்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வரும். கோதுமை தானியங்கள், சப்பாத்தி, பூரி போன்ற விஷயங்கள், ஆட்டா நீங்க வந்து ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து 5 கூடையவன் வந்து யோகாதிபதி மீனம் என்பதால், மீனராசிக்குடைய குரு 2 கூடையவன் தனம் என்பதால் காலேஜ் வைக்கலாம், டியூஷன் சொல்லி கொடுக்கலாம், படிப்பு, ஞானம், கடவுள் இதெல்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டா வரும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் அவங்களுடைய பிரச்சாரம். விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது புரோக்கரேஜ் இவங்களுக்கு வரவே வராது. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க புரோக்கரேஜ் பண்ணி சம்பாதிச்சுக்கலான்னு. ஆனா எல்லாரும் இவங்கள்ட்ட வேலையை வாங்கிட்டு இவங்களை அனுப்பி விட்டுருவாங்க. புரோக்கரேஜ் இவங்க சம்பாதிச்சிருக்கவே மாட்டாங்க, இவங்களால இன்னொருத்தன் சம்பாதிப்பான். அது இவங்க தலையெழுத்து. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. இவங்க பலம் தான் தேவையில்லாம போகும். ஸோ அந்த புரோக்கரேஜ் ஆகாது. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், எங்கிட்ட இந்த ஜோதிடம் ரீதியான, தொழில் ரீதியான கன்சல்டேஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் போட்டிருக்கோம். 9790903167, அதே மாதிரி 7305345131. இது 2 மட்டும் தான் நான் அவைலபிள். இது வீடியோ காலில் என்ன பாருங்க, அதர்வைஸ் நேரில் வந்து என்னை சந்திங்க. இந்த 2 நம்பர்ல மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க.